கட்டி குடி. மச்சான் மச்சான் என்ன சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு சொல். எப்ப இவன் வாயில இருந்து மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை வருதோ அது வரைக்கும் இவனுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்பை எல்லாம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க. சார் சார் சார், என்ன சார் என்னாச்சு? தென்னரசு குடவுன்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், ஜன்னல் கம்பி உடைச்சு தென்னரசு தப்பிச்சிட்டான் சார். சார், அவன் திருந்தி மனசு மாறுவானுதான் அவனை கடத்தி கொண்டு போய் குடவுன்ல கட்டி வச்சோம். ஆனா அவன் திருந்தவே இல்லையே சார். சில ஜென்மங்கள் கடைசி வரைக்கும் திருந்தாது, சாகர வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போயிடும் சார். நான் அந்த மாதிரி தான் தென்னரசையும் நினைக்கிறேன். ஏன்னா தென்னரசை நம்ம அடைச்சு வச்சிருந்த 8 நாள்ல ஒரு நாளாவது மன்னிப்பு கேட்டானா சார். ஆனா அவன் மன்னிப்பு கேட்க கூடாதுங்கிறதுல மன உறுதியா இருந்தான் சார். அவனை விட்டு தொலைங்க சார். அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? பேசாம அவன் யார் கண்ணியும் படுறதுக்கு முன்னாடி அவனை தூக்கிட்டு வந்து குடோன்லயே அடைச்சு வச்சிருவோமா? வேணாம் வேலு, இத்தனை நாள் அவனை குடோன்ல அடைச்சு வச்சிருந்ததே பெரிய தண்டனை தான். அப்ப அவன் போலீஸ்ல போய் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பானப்பா? கொடுக்க மாட்டான். ஏன்னா ஊர்ல அவன் தான் பெரிய ஆள்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான். நாம அவனை இங்க கடைசி ஒரு வாரமா குடோன்ல அடைச்சு வச்சிருந்தோம்னு வெளியே தெரிஞ்சதுன்னா அவன் உருவாக்கி வச்சிருக்க அந்த பிம்பம் உடஞ்சு போய். கரெக்ட். இவன் மறுபடியும் நம்மள பழிவாங்க நினைப்பா. பரவாயில்ல, அவன் என்ன பண்ணாலும் நாம அவனுக்கு பதிலடி கொடுப்போம். அப்பா, நம்ம மேல இருக்கிற கோவத்துல அவன் அண்ணி ஏதோ பண்ணிட்டு போறான்ப்பா. அவன்லாம் இருக்கிறோம்ல,